வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின் கதை ஒட்டுமொத்தமாக முடிந்துவிடும் என்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். 2026 சட்டசபை தேர்தலில் பொறுத்தளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைவதற்கு முக்கிய காரணமாக அமைந்ததே திமுகவின் வாக்குறுதிகள் தான். சொன்னதை செய்யவில்லை, மக்களை ஏமாற்றியது, தொண்டர்களை ஏமாற்றியது, குடும்ப அரசியல், ஒட்டுமொத்த திமுகவின் கொள்கைகள் அண்ணா அவர்களுடன் முடிந்துவிட்டது என்ற விமர்சனங்களும் தமிழகத்தில் புதிதாக விஜய் அவர்களது கட்சி தொடக்கத்தின் காரணமாக என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கின்ற ஒரு சூழலும் உருவாகியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக வருகின்ற சட்டசபை தேர்தல் அமையும் என்பதில் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி என்பது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சறுக்கலை ஏற்படுத்தும். அடுத்த 20 ஆண்டுகள் திமுக வெற்றியடைய முடியாத ஒரு சூழலை நடிகர் விஜய் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவரால் முயற்சியில் அனைத்தும் திமுகவிற்கு பாதகமாகவே ஏற்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் 44 தொகுதிகள் திமுக வளர்ச்சியில் செய்தப்பட்டதாக திமுகவின் தலைமை கூறினாலும் கிட்டத்தட்ட ஒரு தொகுதிகள் கூட திமுகவால் எந்த ஒரு பயனும் அடையவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழக மக்கள் வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் திமுக ஆட்சி அமைய வேண்டாம் என்ற ஒரு நிலைமையை தற்பொழுது ஏற்படுத்தியிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழகத்தில் வேண்டவே வேண்டாம், ஸ்டாலின் அவர்களது கதை இத்துடன் முடிகிறதா என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியே வேண்டாம் என்ற நிலைமையும் உருவாகியுள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். திமுகவின் ஆட்சி அமைய வேண்டாமா அல்லது திமுகவின் ஆட்சி தான் சிறப்பான ஆட்சியா? ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் விதமாக தற்பொழுது திமுகவின் ஆட்சி கொண்டு வந்த திட்டங்களும் சரியில்லை, திமுகவின் அமைச்சர்களும் சரியில்லை. இதனால் திமுக தோல்வி